ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேன்குமார் கிச்சன். நம்ம இன்றைக்கி சூப்பரான சொரக்காய் கூட்டு தான் பார்க்க போகிறோம். நல்லா பாசிப்பருப்பு எல்லாம் போட்டு சொரக்காய் கூட்டு சூப்பர் டேஸ்ட்டில் நல்லா சூப்பராகவே செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு குக்கரில் ஒரு 50 கிராம் அளவு பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா அதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கருக விடாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம். நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா களைஞ்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதோட கட் பண்ணி வச்ச சொரக்காவை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 கிலோ அளவு சொரக்காய் சேர்த்துருக்கேன். நல்லா தோல் சீவிட்டு நல்லா சின்ன சின்ன பீஸுகளாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதோட ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 5-6 சேர்த்துக்கோங்க. ஒரு 2 தக்காளி, பெரிய தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு குழம்பு மிளகாய் தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதில் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க. ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 விசில் வச்சோன்னா இந்த கூட்டு சூப்பராகவே ரெடி ஆயிரும். தண்ணி அளவாக 1 டம்ளர் மட்டும் விட்டுக்கோங்க. குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நல்லா சொரக்காவும் பாசிப்பருப்பும் ஒன்று போல் குழஞ்சி நம்மளுக்கு வெந்து வரணும். இந்த சொரக்காய் கூட்டு செய்கிறதுக்கு நமக்கு ரொம்ப சூப்பராகவே சிம்பிளாகவே செஞ்சிடலாம். இது நல்லா ரசம் சோறு சாம்பாருக்கெலாம் ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். இது அப்படியே சாதத்தில் போட்டும் சாப்பிடலாம். 2 விசில் வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா குழைவாக வெந்து வந்திருக்கு. தண்ணி அளவாக வச்சோம்னா தான் நமக்கு திக்காக இருக்கும். அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம அடுப்பில் வச்சுருக்க போகிறோம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நான் ஒரு துண்டு அளவு தேங்காயும் சீரகமும் அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சி சேர்த்துருக்கேன். இது விருப்பம் இருந்தாலும் சேர்க்கலாம், தேங்காய் சேர்க்கலனாலும் பரவாயில்ல. கூட்டு நல்லாவே இருக்கும், சூப்பராக இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம உப்பும் இப்போ தான் சேர்த்துருக்கோம். காய்கறிகளெல்லாம் உப்பு இறங்கணும். அதனால் ஒரு 5 நிமிஷம் வச்சு வேக வச்சு எடுத்தாலே போதும். சூப்பராகவே நமக்கு கூட்டு ரெடி ஆயிரும். ஃபைனலாக இதை நம்ம தாளிச்சிக்கலாம். இந்த சொரக்காய் கூட்டு சின்ன குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கெலாம் சாப்பிட்றது கொடுக்கும்போது வாய்க்கு ருசியாக சூப்பராகவே இருக்கும். வாரத்தில் ஒரு தடவை இந்த மாதிரி கூட்டு சாப்பிட்டு பாருங்கள். நல்ல உடம்புக்கு ரொம்பவே நல்லது இந்த சொரக்காய். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இறக்குற ஸ்டேஜில் மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை இப்போ நம்ம ஒரு தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம். நல்ல பருப்பும் காய்கறியும் நல்லாவே நம்மளுக்கு குழைவாக வெந்து வந்திருக்கு. கூட்டு கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இப்போது நம்ம இதை தாளிச்சிடலாம். நான் இதுக்கு கடலெண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன் தாளிக்கிறதுக்கு. ஒரு ஸ்பூன் அளவு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சு வரவும் வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதில் 2 வரமிளகா சேர்த்துக்கிறேன். இதோட கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். சொரக்காய் கூட்டு ரொம்ப சூப்பராகவே சிம்பிளாக எளிமையான முறையில் சூப்பராகவே செஞ்சிடலாம். இது அப்படியே சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கனாலும் சூப்பராகவே இருக்கும். இது ரசஞ்சோறுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். இது மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான சொரக்காய் கூட்டு சூப்பராகவே ரெடி பண்ணிட்டோம். குக்கரில் 2 விசில் வச்சாலே நமக்கு 10 நிமிஷத்தில் சூப்பராக சொரக்காய் கூட்டு ரெடி ஆயிரும். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
அருமையான சொரக்காய் கூட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.